Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 945 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாம் சும்மா தாறுமாறா பட்டைய கிளப்பிட்டு உள்ள வந்தால குயின் என்ன பண்ணிட்டான், வாய வச்சுட்டு சும்மா இல்லாம உனக்கு அந்த சூப்பு கிடையாது எனக்கு தான் அந்த சூப்புன்னு சூப்பை கேட்டு ஆப்பா அவனே தேடி வாங்கிட்டான். டைனோசரா மாறின அவனை தலையோட புடிச்சு தரையோட வச்சு ஒரே அடி அடிச்சிட்டான். அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே மிரண்டுட்டாங்க. ஏன்னா அவன் அடிச்சது சாதாரண அடி இல்ல, அப்படியே தரைக்குள்ள புதஞ்சு போற அளவுக்கு அடிச்சு அமுக்கி இருக்கான். ஒக்கேக்கு பாருங்க எப்படி பயந்து போயிருக்கான்னு. அதைத்தானே சாப்பரு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கான். இப்ப போய் பயந்துட்டு இருந்தான்னா, ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவ பிக் மாமா இருந்தாலும் அந்த அடி தான் அடிக்கிறான். இப்ப மறந்து போய் ஓலினா இருந்தாலும் அந்த அடிதான் அடிக்கிறான். அப்படியே நம்மளுக்கு முன்னாடி மலை மாதிரி நிப்பா பாருங்க. லூஃபியும் அந்த தாத்தாவையும் பார்க்கும்போது ஏதோ கொசு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவரு மிரண்டுவாரு, இந்த லேடியோட பாடிக்குள்ள இப்படி ஒரு பவரான்னு. யோ அவளை என்ன சாதாரண ஓல்டு லேடி நினைச்சியா? கடல்ல இருக்கிற எம்பரர்ல ஒரு ஆளு தெரிக்க விடுவான்னு நம்மாலே பில்டப் பண்ணுவான். மொத்தத்துல அவளோட மாஸ் என்னன்னு அங்க இருக்க எல்லாத்துக்கும் லைவா காட்டிட்டு இருக்கான். அதுவும் குயினோட நிலைமைய பார்த்துட்டு அவனுக்கு ஆளுகள்லாம் மிரண்டுட்டானுங்க. அவருக்கே அந்த நிலைமைன்னா அப்ப நம்ம நிலைமை என்னன்னு. ஆனா குயின் கம்ப்ளீட்டா மட்டையா அப்படி மட்டும் காலியா இருந்தானா ஒரே அடியில காலி பண்ணிட்டான்னு அசிங்கமா இருக்கும். உடம்புல கொஞ்சம் பலத்த காயங்கள் தான், ஆனா எந்திரிச்சிருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு அட்டாக்க பண்ணுவேன், இன்னைக்கே உன் சோழிய முடிச்சிடறேன்னு செம்ம ஹைட்டுக்கு ஒரு ஜம்ப போடுவான். அதாண்டி பாடியை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப போடுறான்னா அப்ப அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஜம்ப போட்டானே அப்படியே விழுந்து அடிச்ச மண்டைய உடைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பா ரெட் பீன் சூப்பை தரவே மாட்டேன், அதுவும் அவன் மண்டைய பொழந்து அவன் மேல ஏறி உட்கார்ந்து வேற திம்பேமா அப்படி சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வருவான். எல்லாம் அவனை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓச்சே இன்னைக்கு பிக் மாமோட சோலி முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு அவளும் ஆணு பாத்துக்கிட்டு இருக்கும்போது போத்துன்னு வந்து விழுவான். அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்தே அடிக்கும். சரி ரைட்டு நம்ம பிக் மாமோ அடி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கைய அலேக்கா பிடிச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்படின்னு இவளோட பவர் அப்ப எந்த லெவல்ல இருந்திருக்கு. அடே கப்பா, நான் கூட அடி வாங்கி ஒரு செகண்ட் படுத்து எந்திரிப்பான்னு பார்த்தேன். அவன் ரெண்டு கைய வச்சு அவன் விழுந்த போர்ஸை தடுத்துட்டா பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னங்கடா இது பீஸ்டுக்கும் மான்ஸ்டருக்கும் நடுவுல இப்படி சண்டை நடந்துட்டு இருக்குன்னு முழிப்பாங்க. அவன் அந்த பவரை தடுத்துட்டான். ஆனா கீழே இருக்க தர அந்த பவரை தாங்கணும்ல, பள்ளம் போட்டுருச்சு. சொல்ல போனா மத்தவங்களை விட லூஃபிக்கு நல்லாவே தெரியுது எந்த லெவல்ல அவ இருக்கான்னு. அப்படி புடிச்சுட்டு இருந்தா அவளால தூக்க முடியல. வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க தரைக்குள்ள புதஞ்சுக்கிட்டே போறான். அந்த டைம் ஆச்சு அந்த டைனோசர் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்னமா இந்த கடலோட எம்பரர் நீ உன்னாலேயே முடியலையே, நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க, அந்த ரெட் பீன் சூப்பு எனக்கு மட்டும்தான், உனக்கெல்லாம் தர முடியாது. என்ன பண்ணுமா பண்ணி என்ன ஒண்ணு. நார்மலா இருந்தவ சரியா வெறியாயிட்டா, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. எது ரெட் பீன் சூப்பு உனக்கான்னு சொல்லி அவன் காலை புடிச்சு தரையோட ஒரு அடி. அந்த ஒரு அடி அடிச்சதுக்கே அவன் வாய பொளந்துட்டான். ஏன்டா டைனோசரு சும்மா சூப்புக்காண்டி வந்து சீன் போட்டுட்டு தெரியறியா? மகனே நீ இருந்தாதான்டா உனக்கு சூப்பு, இந்த வைக்கிறண்டா ஆப்புன்னு அவனை புடிச்சு சுத்துன்னு காட்டுத்தனமா சுத்துவா. இதுல இடையில சிக்கினது நம்ம ஆளுதான். அவனோட வாள் இவங்க மேல அடிக்க போவோம். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகல. அவங்க மேல படுறதுக்குள்ளேயே அவ தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டா. எப்படி குயினோட கழுத்தை புடிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கதறுன்னு கதறுவான். கிளவி விடு என்ன சொன்னா கேளு, வேண்டான்னு. அவன் எனக்கு சூப்பை குடுங்கடா ரெட் பீன் சூப்புன்னு சொல்லி சுத்துன்னு சுத்தி கண்ணா பின்னான்னு வச்சு அடிப்பாளா. எல்லாம் தெரிச்சிருவானுங்க. நல்லவேளை லூஃபியும் தெரிச்சிருப்பாங்க. அவங்க கீழே படுத்ததுனால எஸ்கேப். அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வீசுவா. எல்லாத்தையும் தெறிக்க விட்டுட்டு அங்க இருக்க செவுத்து மேல போய் சாணி மாதிரி சொத்துன்னு ஒட்டிக்குவான். சொல்ல போனா செவுத்துலயே பதிஞ்சிட்டான். இதுக்கப்புறம்லாம் சான்ஸே கிடையாது. அந்த பபனுக்கு எவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு ஆஹா உடோனி இப்ப ஆபத்துல சிக்கி கிச்சியா, எப்படியாச்சும் இதை சரி பண்ணணுமே அப்படின்ட்டு புலம்பானே தவிர ஒருத்தன் கூட இன்னும் கைடோக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. நீங்க நல்லவேளை எல்லா இடமும் கலவரமானதுனால யூஸ்டஸ் கிட்டும் கில்லரும் தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருந்தானுங்கல்ல, அவனு ஒரு வழியா தப்பிச்சிட்டானுங்க. அப்ப பாருங்க பிக் மாம் வந்து இவனுல காப்பாத்த வேண்டிய நிலைமை. காப்பாத்தணும்னு பண்ணல, பட் எதாச்சியா இருந்தாலும் தப்பிச்சிட்டானுங்கல்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா போது 2 பேருமே செத்து இருப்பானுங்க. லூஃபி என்னடா ஓகேவா நல்லா தானே இருக்கீங்கன்னு நல்ல விதமா தான் விசாரிப்பான். உன்னோட ஹெல்ப் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லடா, விளக்கண்ண வாய மூடிட்டு போடான்னு கத்துவான். சரி அந்த செவுத்துல பதிஞ்ச குயின் அப்படியே முடியாம கீழே போத்துன்னு விழுவான். அதுக்கப்புறம் நார்மல் ஆகி பையன் அன்கான்சியஸ் ஆயிட்டான். எல்லாம் போய் எழுப்பி பாப்பாங்க. பபனுக்கு எல்லாம் இங்க பயந்துட்டான். ஏன்னா அவனோட பெரி பவுண்டி பாத்தீங்கன்னா 1.3 பில்லியன். அவனையே 2 அடி எப்படி 2 அடியில காலி பண்ணிட்டா. முத அடி மண்டையில அடிச்சு அமுக்குனாலா, 2வது அடி அடிக்க வந்தா அவனை தூக்கி தரையில அடிச்சா. அதுக்கப்புறம் சுத்தி வீசினா. அவ்வளவுதான், அதுலயே நாக் அவுட். இப்படி ஒருத்தனை பொழந்து கட்டிட்டோன்னு கூட கண்டுக்காம அங்க மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருப்பான். ரெட் பீன் சூப் எங்க இருக்குதுன்னு நம்ம தாத்தாக்கு நல்லாவே தெரியும் குயின் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. அவனையே 2 அடியில காலி பண்ணிருக்கானா, டெஃபினட்டா இவ வேற லெவல்ல இருக்க ஆளு. மொத்தத்துல எம்பரர் ஆஃப் த சீனா சும்மா இல்லன்னு காமிச்சிட்டால. உடனே அந்த பவனுக்கு பயதான் உடனே இந்த மேட்டரை கைடோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்.
சட்டு புட்டுன்னு சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஜெயில உடஞ்சு கிடக்கிறத நோட் பண்ணுவானுங்க. அதான் அந்த கவர்மெண்ட் ஷூ அடைச்சு வச்சிருக்காங்களே அந்த ஜெயில் தான் இப்ப உடஞ்சு போயிருக்குது. உள்ள யார் இருக்கா என்ன இருக்குன்னு இது வரைக்கும் இவங்க பார்த்தது இல்ல. ஏன்னா ஃபுல்லா இருட்டாதான் இருக்கும். சாப்பாடு மட்டும் தான் போடுவானுங்க. கம்பியில கட்டி வச்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே அவன் தப்பி இல்லைன்னா கண்டிப்பா செத்துருக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இவாக்குவேஷன் லேபர் கேம்ப்லயே எக்ஸிகியூட்டிவ் டவர்னு ஒன்னு இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் மத்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப அங்க இருக்க ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிக்மா வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் சரி ஓகே நான் ஒனிகஷிமால இருக்க கைடோக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரிபு வந்து வேலையை காமிச்சிருவான். அதாவது அவனை இன்ஃபார்ம் பண்ண விடாம புடிச்சிட்டா இப்ப அந்த டவர் அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. இங்க பிக்மாம் அந்த ரெட் பீன் சூப் எங்க இருக்குதுன்னு மோப்பம் முடிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு போவா. வைஸ் வார்டன் இருந்துகிட்டு சொல்லுங்க இப்பவே இவளை அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறேன்னு ஓவரா சீன் போடுவான். பபோனிக்கு பார்த்துட்டு ஏன்டா அறிவு கட்டவனே இப்ப தானே ஒரு பெரிய சம்பவம் பண்ணா எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் பேசாம இரு. கைடோ என்ன ஆர்டர் போடுறாரோ அதை பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கைடோ என்ன சொன்னாருன்னு கேட்டா ஒனிகஷிமாக்கு ரீச் பண்ண முடியல அதாவது கைடோவை கான்டாக்ட் பண்ண முடியலன்ட்டானுங்க. இங்க பவனுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. அட பாவிகளா இப்படி வந்து கோத்து விட்டீங்களேடான்னு அந்த டைம் உள்ளுக்குள்ள இருக்க காட்ஸ் எல்லாத்தையுமே ரைசோ ஊசிய போட்டு மயங்க வச்சுட்டு இருப்பான். வெளியில ஏதோ குழப்பம் நடக்குதுன்னு தெரியுது ஆனா என்ன ஏதுன்னு இவனுக்கு தெரியல. அதனால உள்ளுக்குள்ள காட்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம கரிபு இப்ப எக்ஸிகியூட்டிவ் டவரை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் எங்கேயும் பாஸ் ஆகாது. செக்யூரிட்டி கார்ட்ஸும் உள்ள அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டானுங்க. அவங்க பிரச்சனைன்னு இன்ஃபார்ம் பண்ணாதானே எல்லாம் கூட்டம் கூட்டமா வருவானுங்க. இந்த விஷயத்தை கரிபுவும் ரைசோவும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. அந்த கிறுக்கு பையன் தான் வில்ல பயலாச்சே இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம இப்படி கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படி கண்ட்ரோல் எடுத்துடலாம்னு சொல்லி ஒரு வழியா பண்ணிட்டானுங்க. இப்போ இவங்க கான்டாக்ட் பண்ற டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பல்லு குத்துற குச்சி மாதிரி ஒரு ஸ்னேலை யூஸ் பண்ணுவானுங்கல்ல அது வந்து ஸ்மார்ட் ஸ்னேல். சின்னதா தான் இருக்கும். ரொம்பவுமே வீக் சிக்னல் தான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதை வச்சு இந்த எக்ஸிகியூட்டிவ் டவர்ல இருக்க பெரிய ஸ்னேலை இவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பாஸ் ஸ்னேல். அங்க இருந்து இவங்க எந்த ஸ்னேலுக்கு கான்டாக்ட் பண்ணுமோ அந்த ஸ்னேலுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விடும். அட இப்ப நம்ம போனுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம்ல இங்க இருந்து கால் பண்ணா டவருக்கு போகும். டவர்ல இருந்து செல்போனுக்கு போகும். ஒரே ஏரியாக்குள்ள கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்காங்கன்னா ஈஸியா போயிடும். இல்லன்னா டவர் விட்டு டவர் மாறுது. ஐயோ ரொம்ப டீப்பா போயிட்டணும். சரி இப்போ இதுதான் அந்த ஸ்னேலை வச்சு பண்றானுங்க. இப்போ அந்த மெயின் ஸ்னேலை காலி பண்ணிட்டா இவங்களால மத்தவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. அதைத்தான் கரிபு பண்ணியிருக்கான். அதாவது அந்த பாஸ் ஸ்னேல் இப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. இதனால மொத்த உடனுமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை தான். இப்ப இந்த பஞ்சாயத்து கைடோக்கு போய் சேரணும்னாலே அதுக்கு ஒரு ஆள் இங்க இருந்து கிளம்பி அங்க போய் சொன்னாதான் உண்டு. அதுக்குள்ள 3 நாள் ஆயிரும். அப்புறம் கைடோ கழுவி ஊத்துவான். ஏன்டா முடிஞ்சு போன விஷயத்தை யாரா வந்து சொல்லிட்டு இருக்க கொய்யாலன்னு. மொத்தத்துல கம்யூனிகேஷன் மொத்தமா கட்டு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் இப்போ ரைசோ கீ எல்லாத்தையும் ஆட்டைய போட வந்திருக்கான். அதுவும் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கவர்மெண்ட் சூப்பையில காப்பாத்த இவன் கஷ்டப்பட்டு சாவியை கொண்டு வர்றான். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் கழட்டிடுறாங்க இல்ல உடைச்சிடறாங்களே. இப்ப ஜெயில் உடஞ்சு போச்சு. இவன் சாவியை கொண்டு போய் என்ன பண்ண போறான்? இருறா கவர்மெண்ட் சோ என்ன ஆனாலும் சரி உன்னை நான் காப்பாத்த மாட்டேன் சி காப்பாத்தேன்னு சொல்லி பெரியோட சாவியை தேட கிளம்புறான். இதுக்கப்புறம் நம்ம பிக் மாம் என்னென்னலாம் அலப்பற பண்ண போறா லூஃபியை பார்த்து அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சா நம்ம பழைய ஒழுங்கா எஸ்கேப் ஆனானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.